Hello friends, அடுத்து வந்து factoring, forfeiting services and off balance sheet items unit 7ல வருது. factoring னா என்ன, forfeiting னா என்ன, off balance sheet items இதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு வந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் பேங்கிங்கில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் ஃபார் பேங்க் ஹவுஸ்லையும் இதே டாபிக் உண்டு உங்களுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பேங்கிங்லையும் இதே இது உண்டு. அது போக இதோட இதுக்கப்புறமா நீங்கள் படிக்கிற சிஐபிலையுமே இந்த 2 டாப்பிக்கும் உண்டு. ஏபிஎம்லையும் உண்டு. அங்கே சிஐபியில் வந்து மொத்தம் 3 சப்ஜெக்ட் உண்டு. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து ஏபிஎம், செகண்ட் சப்ஜெக்ட் பிஎஃப்எம் அண்ட் தேர்டு வந்து ஆப்ஷனல். இல்லை பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட்லேயுமே இந்த இது உண்டு, ஃபேக்டரிங், ஃபார்ஃபீட்டிங், எல்சி அப்படின்றது. ஸோ நம்ம ஐஏபிஎஃப் எக்ஸாம்ஸை பொறுத்தவரையிலும் ஜேபி சிஏபி ரெண்டுலேயுமே காமனாக உள்ள சப்ஜெக்ட் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையுமே காமனாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிங், ஃபார்ஃபீட்டிங் அண்ட் லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஸோ இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேக்டரிங்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபேக்டரிங் இஸ் a service that is concerned with the financing and collection of account receivables in domestic and international trade. Factoring is a continuous arrangement in which receivables created out of sale of goods or service are sold to an agency known as factor. This arrangement is called factoring. என்னன்னா இப்போ ஏன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. பி வந்து இவர் வந்து ஃபேக்டர்னு வச்சுக்கலாம். ஏ வந்து எக்ஸ்போர்ட்டர், பி வந்து இம்போர்ட்டர், சி வந்து இம்போர்ட்டர். இதில் வந்து 3 பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஏ, பி, சின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஏ எக்ஸ்போர்ட்டர் அண்ட் பி இஸ் அ ஃபேக்டர் அண்ட் சி இஸ் அ இம்போர்ட்டர். இப்போ ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டர் வந்து பொருட்களை வந்து சிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. ஃபேக்டரிங் வந்து இன்டர்நேஷ்னலில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, டொமஸ்டிக்லேயும் உண்டு. ஏ வந்து சிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாரு. இன்டர்ம் இம்போர்ட்டர் என்ன செய்வார் அப்படின்னா, இவருக்கு வந்து மணியை அனுப்பிச்சி விடுவார். இதுதான் நார்மலாக உள்ளது. இப்போ என்னென்னா, ஏ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு திரும்பி இம்போர்ட்டர் வந்து அதெல்லாம் சரி பார்த்துட்டு பணத்தை வந்து அனுப்புறதுக்கு நியர்லி 30 டேஸ் ஆகலாம். 30 டேஸ், 60 டேஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களோ அது தகுந்த மாதிரி அது லேட் ஆகலாம். ஸோ இந்த மணியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ். ஏக்கு வந்து கிடைக்க வேண்டிய பணம், இது வந்து அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை எனக்கு இம்மீடியட்டாக பணம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் பீட்டை கொடுத்துட்றாரு. எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸை வந்து இங்கே அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சிட்டு டாக்குமெண்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போய் பீட்டை கொடுத்துட்றாரு. பி இன்டர்ன் ஏக்கு வந்து இந்த மணியை கொடுத்துட்றாரு. டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு மணியை வந்து வாங்கிக்கிறாரு. இப்போ வந்து ஏ அந்த டாக்குமெண்ட்ஸில் எதையுமே கேட்க முடியாது. இப்போ இங்கே குட்ஸ்லாம் இங்கே போயிட்டு சிக்கு போயிட்டு சி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு பணத்தை கொண்டு போய் என்னென்னா ஏக்கு கொடுக்க மாட்டார். அதுக்கு பதிலாக என்னென்னா பீட்டை கொண்டு போய் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து இதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக்கிறாரு. இதுதான் ஃபேக்டரோட கெயின் வந்து அந்த சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக்கிறாரு. ஏ பீட்டை டாக்குமெண்ட்ஸ் கொடுக்காரு. பி இன்டர்ன் மணியை வந்து ஏகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் சி என்ன பண்ணுறாரு, ஒரு 30 நாள் கழித்து பணத்தை வந்து ஏட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக பீட்டை கொண்டு போய் கொடுத்துட்றாரு. இது பேர் தான் ஃபேக்டரிங். இப்போ இந்த பேராகிராஃப் படிங்க புரியும். ஃபேக்டரிங் இஸ் எ சர்வீஸ் தட் இஸ் கன்சர்ன் வித் த ஃபினான்சிங் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் இன் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். Factoring is a continuous arrangement in which receivables created out of sale of goods and services are sold to an agency. Receivables sold to an agency known as factor. Factor கொண்டு போய் அந்த receivables எல்லாமே வித்துடுறாங்க. This arrangement is called factoring.
The factoring is an arrangement for management of receivables, maintaining the sales or receivables ledger, submitting sales accounts, collection of debt, etc. This will be with recourse or without recourse. With recourse, without recourse வந்து அடுத்து வர paragraphல வருது. But in India, without recourse is not permitted. Under this arrangement, as soon as the invoice is submitted to the factor will pay say 85%. இது இம்பார்ட்டண்ட்டான term friends. 85% factoringல வந்து full amount 100% அவரு கொடுக்க மாட்டாரு. 85% தான் கொடுப்பாரு. In turn, factor will collect dues on due date from the customer purchaser. The balance payment will be paid to the seller on recovering from the purchaser. The factor will recover finance charges for funds prepaid to the seller against the invoice. They are also recovering service charges for management of receivables also. The factor may or may not accept the incumbent credit risk. Factoring enables companies to sell their outstanding book debts for cash. இல்லை அடுத்து புதுசாக இன்னொரு டேர்ம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஏ வந்து பீட்ட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்றாரு, மணியை வந்து ஏக்கு கொடுத்துட்றாங்க. இல்லை மணி கொடுக்குறது வந்து 85% தான் கொடுக்காரு. பி வந்து ஏக்கு 85% தான் கொடுக்காரு. பேலன்ஸ் 15% வந்து எப்போ கொடுக்காரு அப்படின்னா, இந்த இம்போர்ட்டர் வந்து எல்லா பணத்தையும் இங்கே போட்டுடுறாரு இல்லையா, 100% பணம் வந்து இம்போர்ட்டர் பிகிட்ட கொடுத்துட்றாரு. பி வந்து அவரோட கமிஷன்லாம் எடுத்துட்டு பேலன்ஸ் உள்ளதை கொண்டு போய் ஏகிட்ட கொடுத்துட்றாரு. ஸோ இதுதான் ஃபேக்ட்ரிங். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிங். தெர் ஆர் 2 types of factoring services: recourse factoring with recourse and non-recourse factoring without recourse. ரெண்டு ஃபேக்டரிங் இருக்குது. In recourse factoring, in case of non-payment of invoices by the customers, the factor will recover the amount advanced from the client. Recourse factoringல என்ன அப்படின்னா, இந்த சப்போஸ் சி வந்து ஃபண்ட்ஸ் போட்டு விடலை அப்படின்னா பி கேன் கிளைம் ஏ. ரீகோர்ஸ் ஃபேக்டரிங் இல்லை என்னென்னா, சி வந்து ஃபண்ட்ஸை வந்து பிக்கு போட்டு விடலை. சி வந்து இம்போர்ட்டர் வந்து ஃபண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல அப்படின்னா பி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏட்டே இருந்து இந்த ஃபண்ட்ஸை வாங்கிக்கலாம். இது வந்து ரீகோர்ஸ் ஃபேக்டரிங். நெக்ஸ்ட் வந்து advanced to the in non-recourse factoring, the factor provides both finance and credit protection. In case of non-payment of invoices by customers, the factor will bear the risk of bad debts. non-recourse என்ன அப்படின்னா, non-recourseல சி வந்து பணம் போட்டு விடல அப்படின்னா பி can't recover it from A. ஸோ இந்த பிக்கு தான் எல்லா இதுவும் லாஸ் வந்து பிக்கு வரும். இந்த கேஸில் வந்து ஏக்கு தான் லாஸ் வரும். ரீகோர்ஸ் ஃபேக்டரிங்கில் ஏக்கு லாஸ் வரும், நான் ரீகோர்ஸ் ஃபேக்டரிங்கில் வந்து பிக்கு லாஸ் வரும். The factor operates by buying from selling the property. The factor operates by buying from the selling company their invoiced debts. These are purchased usually with credit protection by the factor, who then will be responsible for all credit control, collection and sales accounting work. The management of the company may thus concentrate on production and sales and need not concern itself with the non-profitable control and sales accounting matters. Types of factoring இது புரிஞ்சதில்லை ஃப்ரெண்ட்ஸ். வித் ரீகோர்ஸ் அண்ட் வித்தவுட் ரீகோர்ஸ் ரெண்டு இது இருக்குது. இதில் வந்து இந்தியாவில் வந்து ஒரு இது வந்து நாட் அலோடு. Return balance of payment, they also recover. Collection of this will be recourse, with recourse or without recourse, but in India without recourse is not permitted. In the second category, without recourse வந்து not permitted. டொமஸ்டிக் ஃபேக்டரிங் வந்து டொமஸ்டிக்காக இது பண்ணுறது. இம்போர்ட் இதில் நான் சொன்ன எக்ஸாம்பிளில் வந்து இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் இருந்துச்சு. அது இல்லாமல் இந்தியாவுக்குள்ளேயே நடக்கிற ஃபேக்டரிங் வந்து டொமஸ்டிக் ஃபேக்டரிங். Under domestic factoring, receivables arising only out of domestic trade shall be considered for factoring.
The supplier or borrower shall draw bills of exchange for goods supplied and the purchaser shall accept that. After acceptance of bill of exchange, the factor shall make repayment of about 80% of invoice value after deducting its discount charges at normal interest rates for the period of bill of exchange to the supplier. The balance payment shall be made after அதாவது இதில் டொமஸ்டிக் ஃபேக்டரிங்கில் வந்து 80%. The factor shall make a prepayment of about 80% of invoice value after deducting its discount charges, normal interest rates for the period of bill of exchange to the supplier. The balance of payment shall be made after collecting the payment from the purchaser. If the purchaser fails to pay the due amount on due dates, the supplier shall make good the payment. The borrower supplier shall submit the bill of exchange along with the invoice. The maximum debt period normally permitted under factoring is 150 days inclusive of maximum grace period. Maximum debt period வந்து எவ்வளோனா 150 days inclusive of maximum grace period வந்து 60 days. டோட்டலாகவே 150 டேஸ்க்குள்ளே அந்த பேமெண்ட் வந்து அவருக்கு வரணும், அந்த ஃபேக்டருக்கு வந்து அந்த பேமெண்ட் வந்துடணும். அடுத்தது வந்து வேரியஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரிப்போர்ட்ஸ் சஜஸ் டெட்டாஸ் ஏஜென்சிங் அனாலிசிஸ். இது கூட அந்தளவுக்கு ரொம்பலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா ரீட் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு தெரிஞ்சால் போதும் நம்மளுக்கு. இன்டர்நேஷ்னல் ஃபேக்டரிங். த இன்டர்நேஷ்னல் ஃபேக்டரிங் தேர் ஆர் 2 factors. த எக்ஸ்போர்ட் ஃபேக்டர் லுக்ஸ் அட் ஃபினான்சிங் in international factoring there are usually 2 factors. The export factor looks at financing the exporter and sales administration. The import factor is interested in evaluating the buyer, collecting the money on time, at the same time ensuring that he is protected against default. In international factoring there are usually 2 factors. 2 factors இருக்காங்க. The export factor looks at financing the exporter and sales administration. எக்ஸ்போர்ட் ஃபேக்டர் என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்போர்ட்டருக்கு ஃபினான்ஸ் மட்டும் பண்ணுறது, இதுதான் அவரோட வேலை. த இம்போர்ட் ஃபேக்டர் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் எவாலுவேட்டிங் த பையர், கலெக்டிங் த மணி ஆன் டைம், அட் த சேம் டைம் என்ஷூரிங் தட் ஹீ இஸ் ப்ரொடெக்டட் அகெயின்ஸ்ட் டிஃபால்ட். இம்போர்ட் ஃபேக்டர் அப்படின்னா வந்து கலெக்டிங் த மணி கலெக்ஷன் மட்டும்தான் அவருடைய இதாக இருக்கும், அவருடைய எய்மாக இருக்கும். எக்ஸ்போர்ட் ஃபேக்டர் வந்து ஃபினான்ஸ் பண்ணுறவர், இம்போர்ட் ஃபேக்டர் வந்து கலெக்ட் பண்ணுறவர். 2 ஃபேக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன கேஸில் வந்து இதில் பின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார். பட் வந்து இங்கே 2 பேர், B1ன்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து B2ன்னு ஒருத்தர் இருக்கார். இல்லை என்ன பண்ணுற இந்த பியோடைய வேலை என்ன அப்படின்னா ஏக்கு வந்து ஃபினான்ஸ் கொடுக்குறது, அது போக இம்போர்ட்டர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறது. 2 வேலையே பார்க்குறாரு இவர். எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ், எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட்டர்கிட்ட கலெக்ஷன் பண்ணுறாரு. 2 வேலையை இவர் பார்க்குறாரு. பட் வந்து இந்த 2 வேலையை வந்து இந்த பி மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. பட் வந்து சம்டைம்ஸ் 2மே வெவ்வேறு ஆளாகவும் இருக்கலாம். என்னென்னா B1 B2ன்னு சொல்லிட்டு 2 பேர் வச்சுக்கலாம். இந்த B1 என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு ஃபினான்ஸ் மட்டும் பண்ணுறது, இது மட்டும்தான் இவரோட வேலை. அப்புறம் B2வோட வேலை என்ன அப்படின்னா இந்த இம்போர்ட்டர்கிட்ட இருந்து ஃபண்ட்ஸு கலெக்ட் பண்ணுறது மட்டும்தான் இவரோட வேலை. இந்த மாதிரி இந்த வேலையை 2ஆக பிரித்து 2 பேர் பார்க்குறது வந்து எக்ஸ்போர்ட் ஃபேக்டர், இம்போர்ட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. International factoring encompasses all the 4 services: prepayment, sales, ledger administration, credit protection and collections. Let us understand the important steps involved in international factoring. The importer places an order for purchase of goods with the exporter. இது லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான், அதே தான் இங்கே வந்து தியரியாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. எக்ஸ்போர்ட்டர் ப்ரொடியூசர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வித் எக்ஸ்போர்ட் ஃபேக்டர் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இது வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் தான். அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபேக்டரிங். Factoring replaces high-cost market credit and enables purchases on cash basis for availing cash discounts. இதையும் ரீட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து 85% இருக்கு இல்லையா, இது வந்து
இது வந்து கொஞ்சம் தப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். 85% கிடையாது. ஆக்சுவலாக 80% தான் அவங்க கொடுப்பாங்க. இம்போர்ட்டுனாலும் சரி, எக்ஸ்போர்ட்டுனாலும் சரி, ஜென்ரலாக கொடுக்குறது வந்து 80% தான். இங்கே ஏன் 85% போட்டிருக்காங்கன்னு தெரியல. இட் மே பி ராங். பட் எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா 80% தான் நம்ம எழுதணும், நாட் 85%. இங்கேயும் வந்திருக்கு பாருங்க. த கஸ்டமர் கெட்ஸ் இன்ஸ்டன்ட் ஃபினான்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் இன்வாய்ஸ், லோ மார்ஜின் அப் டு 20%, தேர்பை இம்ப்ரூவிங் கேஷ் ஃப்ளோ. இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் புக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் மட்டும் படித்தோம் அப்படின்னா நம்ம 85%ன்னு பார்த்துட்டு போயிடுவோம். அடுத்த பேராகிராஃப் வர்றப்போ வந்து நம்மளுக்கு 80%. இப்போ நெட்டில் செக் பண்ணி பார்த்துட்டேன். செக் பண்ணி பார்த்தாலும் 80% தான் இருக்குது. ஸோ 80% தான் ரைட் ஆன்சர். 85 வந்து ராங்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபார்ஃபீட்டிங் வந்து இதுக்கும் அதுக்கும் ரொம்பலாம் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. என்ன மேட்ரு அப்படின்னா இதில் வந்து 80% தான் கொடுக்காங்க, 80% ஃபினான்ஸ் தான் பண்ணுறாங்க. இதில் வந்து 100% ஃபினான்ஸ் பண்ணலாம். இதுதான் ஃபார்ஃபீட்டிங்க்கும் இதுக்கும் ஃபேக்ட்ரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். when an exporter transfers his right to receive payment in favor of a forfeiture, the transaction is called forfeiting. Thus forfeiting is a method of discounting of international trade receivables on a without recourse basis. இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஃபேக்ட்ரிங் வந்து டொமெஸ்டிக், forfeiting வந்து இன்டர்நேஷ்னல். Without recourse, forfeiting is used for international trade transactions. In fact, it's a discounting of trade receivables such as drafts drawn under letter of credit, bill of exchange, promissory note and other freely negotiable instruments on a no recourse basis. It's a highly flexible technique that allows an exporter to grant attractive credit terms to foreign buyers without sacrificing his cash flow and without the risk of a possible late payment. இது ஏற்கனவே பார்த்த பாயிண்ட்ஸ் நம்ம அந்த இதில் மெக்கானிசம் ஆஃப் ஃபார்ஃபீட்டிங். The exporter identifies the importer and signs with him a contract for sale of goods at a price negotiated between them, giving the importer adequate credit period to pay for the imports. The exporter will also inform the importer that the exporter would discount the sales receivable with the forfeiture and assigns the receivable to the forfeiture. ஏற்கனவே பார்த்தா அதே கதை தான். இம்போர்ட்டர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. இந்த மாதிரிலாம் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இந்த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொண்டு போய் அதில் போட்டிருக்க கதை என்ன அப்படின்னா இதே தான், ஏற்கனவே சொன்னது தான். இந்த ஏ என்ன பண்ணுறாருன்னா டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் பீட்டை கொடுக்குறாரு. பி in turn gives some money to A. 100% மணியை வந்து ஏட்ட திருப்பி கொடுத்துறாரு. இப்போ இம்போர்ட்டர் வந்து பிக்கு பணத்தை போட்டு விட்டுறாரு. அவ்வளோதான். இதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பி கொஞ்சம் அவைல் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே ஃபேக்ட்ரிங்க்கு பார்த்தா அதே தான் ஃபார்ஃபீட்டிங்க்கும் வருது. இது வந்து நம்ம ரீட் பண்ணிக்கலாம். காப்பி ஆஃப் சப்ளை கான்ட்ராக்ட் ஆர் இட்ஸ் பேமெண்ட் டேர்ம்ஸ் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டர் அந்த ஃபார்ஃபீட்டரை கொண்டு போய் கொடுக்காங்க அப்படின்றது. அடுத்த அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா forfeiting provides 100% financing without recourse and not occupying exporters credit line. That is say once இதில் வந்து 100% கொடுத்துட்றாங்க. forfeiting improves cash flow of the exporter. அது தெரியும் நம்மளுக்கு. கேஷ் ஃப்ளோ வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு வந்துடுது. இப்போ forfeiting saves administration cost. forfeiting increases trade opportunity. forfeiting also helps to realize price transfer. forfeiting enables the exporter to avoid various risks. ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் அப்படின்னா கான்டிஞ்சென்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸில் வரும். ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் அப்படின்னா இப்போ எல்ஐசியில் வந்து ஒரு ஃபயர் பாலிசி போடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். எல்ஐசியில் ஒரு ஃபயர் பாலிசி போடுறாங்க அப்படின்னா ஃபயர் வந்து இட் மே ஹேப்பன் ஆர் மே நாட் ஹேப்பன். இந்த மாதிரி சுச்சுவேஷனை தான் கான்டிஞ்சென்ட் லயபிலிட்டின்னு சொல்கிறாங்க. எல்ஐசிக்கு வந்து அது வந்து பணம் பே பண்ண வேண்டியதாகவும் இருக்கலாம், இல்லைன்னா பே பண்ண வேண்டான்ற மாதிரியும் போகலாம், எப்படின்னாலும் இருக்கலாம். இதுதான் கான்டிஞ்சென்ட் லயபிலிட்டி. அது வந்து ஒரு அன்சர்டைன், அந்த நிகழ்ச்சி வந்து நடக்குமா என்ன அப்படின்றதே தெரியாது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் தான் கான்டிஞ்சென்ட் லயபிலிட்டி. இது எல்லாமே ஆஃப் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இது பணத்தை வச்சு மெஷர் பண்ண முடியாது. நம்ம இந்த இதை வந்து நம்ம பணத்தை வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியாது. அது சப்போஸ் ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா பேங்க் லயபிள், இல்லைன்னா தேவையில்லை அப்படின்ற மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் தான் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ்.
Off balance sheet items are those items in the books of a bank which are not mentioned in the balance sheet of the bank. Balance sheet la varave seyyadu. These items are not assets or liabilities to be reported in the balance sheet as on the date of balance sheet. Balance sheet prepare பண்ற டைம்ல வந்து அது asset liability எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. But may get converted into an asset or liability at a later date depending on the happening of a certain event. These items are contingent upon certain breach of commitments and are also called contingent liabilities. These contingent liabilities have to be disclosed as notes to the balance sheet. But once these commitments crystallize, அதாவது இது இந்த கான்டிஜென்ட் லைபிலிட்டிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா நோட்ஸ் அந்த பேலன்ஸ் ஷீட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கடைசியில் நோட்ஸ் டு த பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த கான்டிஜென்ட் லைபிலிட்டிஸை கீழே எழுதி வச்சிடுறாங்க. But once these commitments crystallize, these also become part of the assets or liabilities of the bank and have to be shown in the balance sheet. அதாவது என்னென்னா அந்த பர்டிகுலர் டேட்டில் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து அது அசட்டாக லைபிலிட்டியாக மாறுறது அது அந்த டேட்டு தான் கிறிஸ்டலைசேஷன் டேட்டுன்னு சொல்லுவாங்க. இதோடைய பேலன்ஸ் ஷீட் தீஸ் ஐட்டம்ஸ் இன்க்ளூடு இந்த ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸில் வந்து எதெல்லாம் வரும்னா டைரக்ட் கிரெடிட் சப்ஸ்டிடியூட்ஸ் இதெல்லாம் லைட்டாக நம்ம ரீட் பண்ணிக்கிட்டால் போதும், நம்மளுக்கே ஒரு ஐடியா உண்டு. இந்த ஃபாரின் பில்ஸ் ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே இந்த கேரண்டி லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி வருது. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மணியால் மெஷர் பண்ண முடியாத ஐட்டம்ஸ் எல்லாமே ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ். இது எல்லாமே லைட்டாக ரீட் பண்ணிக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். Note issuance facilities and underwriting facilities, aggregate outstanding foreign exchange contracts, takeout finance, guarantees issued on behalf of stockbrokers, commitment to provide foreign exchange, open position in gold, foreign rate agreement இதெல்லாம் நிறைய இருக்குது. இது எல்லாமே ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ். அடுத்து வந்து கேரண்டிஸ். Bank guarantee is one of the facilities that banks extend to the customers. A contract of guarantee is a contract to perform the promise or discharge the liability of a third person in case of his default. There are three persons of a contract of guarantee. The person giving the guarantee நம்மளுக்கு தெரியும், சாதாரணமாக லோனுக்கு வாங்குகிறோம் இல்லையா, லோனுக்கு வந்து கேரண்டி ஒருத்தர் போடுறாங்க. அதே மாதிரி பேங்க்கே சம்டைம்ஸ் வந்து சில ரெப்யூட்டட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம், இவங்க கரெக்டாக பே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கே கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். அதுதான் பேங்க் கேரண்டிஸ்னு சொல்லுவாங்க. The issuance of a guarantee does not result in outlay of funds. The bank's liability arises. அதாவது கேரண்டி இஷ்யூ பண்ணுற டைமில் வந்து அது அசட்டா லைபிலிட்டி அது எதுவுமே சொல்ல முடியாது. ஜஸ்ட்னு வந்து நம்ம கேரண்டி கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான். பட் வந்து சப்போஸ் அவர் பே பண்ணலை அப்படின்னா பேங்க் பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு லைபிலிட்டியாக மாறிடுது நம்மளுக்கு. இதுதான் சொல்கிறாங்க, அந்த கரெக்டாக அந்த டேட்டில் தான் மாறுது. அதனால் இது வந்து ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். Next, guarantees may be classified as performance guarantee, deferred payment guarantee and financial guarantees. மூணு பார்ட்டாக பிரிக்கிறாங்க. performance guarantee na என்னன்னு பார்த்தோம்னா these are guarantees issued in respect of performance of a contract or obligation. In the event of non-performance or short performance of the obligations, the bank will be called upon to, இது வந்து நம்ம நேம்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி அப்படின்னா இவர் இந்த காரியத்தை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக பேங்க் கேரண்டி கொடுக்கறது பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி. Guarantee in lieu of tender money, earnest money deposit, guarantee in lieu of security deposit and shipping guarantee. இது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் கேரண்டி. ஃபினான்ஷியல் கேரண்டியும் நம்மளுக்கு தெரியும், ஒரு பணம் பே பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரண்டி கொடுக்குறது வந்து ஃபினான்ஷியல் கேரண்டி. Many times bank issue guarantee in respect of constituents financial liabilities wherein purely monetary obligations of the customers are involved. In lieu of such financial commitment, bank issues guarantee which is known as financial guarantee. The following are the examples of financial or money guarantee. Guarantees in favor of customs authorities, bank guarantees in favor of tax authorities, bank guarantee in respect of any disputed liabilities. Next, deferred payment guarantees. These guarantees normally arise in the case of purchase of machinery or such other capital equipment by customers. அதாவது என்னென்னா இதில் வந்து பணம் வந்து மொத்தமாக ஒரே டைமில் பே பண்ணுறது. இப்போ 2 lakhன்னு வச்சுக்கலாமே,
2 lakh வந்து மொத்தமாக பே பண்ணிடுறாரு அப்படின்னா அது ஓகே. சப்போஸ் ஃபாரின்லேருந்து ஒரு பெரிய மிஷினை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒரு பெரிய மிஷினை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, அதோடைய ப்ரைஸ் வந்து $1000 வச்சுக்கலாம். இந்த $1000 வந்து அவரால் இம்மீடியட்டாக பே பண்ண முடியாது, ஒரே டைமில் செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபாரின்லேருந்து அந்த மிஷினை வாங்குறப்பவே நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்குறாரு. சப்போஸ் மந்த்லி ஒரு மாதத்துக்கு வந்து நான் $100 பே பண்ணுறேன், இப்படி 10 மாதம் வந்து நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர். இந்த டைமில் நம்ம பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் கேரண்டி கொடுக்குது. இதுதான் டிஃபர்டு பேமெண்ட் கேரண்டி. These guarantees normally arise in the case of purchase of machinery. இது என்ன இந்த $1000 வாங்குறது இது வந்து கேபிட்டல் டைப் ஆஃப் குட்ஸ். ஒரு பெரிய மிஷினை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு ஃபேக்ட்ரிக்காக எசென்ஷியலாக தேவைப்படக்கூடிய ஒரு பெரிய மிஷினை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கேபிட்டல் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. Machinery or such other capital equipment by the customers. The manufacturer of the machinery supplies the machinery against a cash payment, say 10% or 15%, and gets accepted bills for the balance amount by the purchaser's bank, or alternatively for the balance amount. The seller of the machinery gets guarantees issued. Such guarantees are known as deferred payment guarantees. Next one, the letter of credit. Letter of credit is a definite undertaking issued by a bank on behalf of buyers to the seller to pay for goods or services, provided that the seller presents documents which comply fully with the terms and conditions of the documentary credit. There are 3 formal contractual relationships in the use of documentary credits as means of payment, and they are contractual relationship between the buyer. First, letter of credit na enna paathukalam. இந்த guarantee சொன்ன இல்லையா, இது வந்து எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர் டேர்மில். சும்மா லோக்கல் கேரண்டி அப்படின்னா ஒருத்தர் வந்து பையர் ஒருத்தர் இருக்கார், செல்லர் ஒருத்தர் இருக்கார், இவருக்கு வந்து நடுவில் பேங்க் இருக்குது. பேங்க் வந்து பையர் வாங்குறவர் தான் இங்கே பே பண்ணணும். இதுக்காக பேங்க் வந்து கேரண்டி கொடுக்குது. இது வந்து சாதாரண பேங்க் கேரண்டி. லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர் இருக்கார், இம்போர்ட்டர் இருக்கார், நடுவில் வந்து பேங்க் இருக்குது. எக்ஸ்போர்ட்டர் வந்து இம்போர்ட்டருக்கு குட்ஸை அனுப்பிச்சி விட்றாரு. இப்போ இம்போர்ட்டர் இருக்கார் இல்லையா, இம்போர்ட்டர் இன்டர்ன் வந்து மணியை பே பண்ணணும் ஆக்சுவலாக. ஆனால் வந்து இவருக்கு வந்து எக்ஸ்போர்ட்டர் யார், எக்ஸ்போர்ட்டர் 2 பேருக்குமே ஒரு இதுவே கிடையாது, ஒரு அறிமுகமே கிடையாது, முன்னே 2 பேரையும் தெரியாது. பட் வந்து இவங்க அக்ரிமெண்ட் பண்ணுவோம், நான் எப்படி ஒன்று நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட்டர்கிட்ட கேட்காங்க. இப்போ இந்த டைமில் வந்து நடுவில் ஒரு ரெப்யூட்டட் பேங்க் வருது, ஒரு ஸ்டேட் பேங்க்னு வச்சுக்கலாமே. ஸ்டேட் பேங்க் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இம்போர்ட்டர் வந்து ரொம்ப நல்ல பார்ட்டி தான், அவர் வந்து கண்டிப்பாக பே பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு இம்போர்ட்டருக்கு ஒரு கேரண்டி கொடுக்குது. இது வந்து ஃபாரின் பில்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர் இருக்கார், பேங்க் கேரண்டி யாருக்கு கொடுக்குது அப்படின்னா இம்போர்ட்டருக்கு கேரண்டி கொடுக்குது. யார் பே பண்ண வேண்டி இருக்குதோ அவங்களுக்காக கேரண்டி கொடுக்குது. இம்போர்ட்டர் தான் பணத்தை வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு கொடுக்கணும், எக்ஸ்போர்ட்டர் குட்ஸை கொடுத்துட்றாரு இம்போர்ட்டருக்கு. ஸோ இம்போர்ட்டருக்கு தான் பேங்க் கேரண்டி தேவைப்படுது இந்த டைமில். இதுதான் லெட்டர் ஆஃப் கிரெடிட். இல்லை என்னென்னா, the contractual relationship between buyer and seller or evidenced by the terms of the sale contract. buyer seller 2 பேருக்குமே ஒரு contractual relationship இருக்குது. the contractual relationship between the buyer and the buyer's bank which agrees to issue the documentary credit on behalf of the buyer. இதில் 3 கான்ட்ராக்ட் வருது. என்னென்னா, பையருக்கும் செல்லருக்கும் ஒரு கான்ட்ராக்ட், அதாவது எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா பையர் இல்லைன்னா செல்லர். இவர் தானே பையர், இம்போர்ட்டர் வந்து பையர், இவர் வந்து செல்லர். இவங்க 2 பேருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் வந்து பையருக்கும் செல்லருக்கும், இவங்க 2 பேருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. அடுத்தது வந்து the contractual relationship between the buyer and the buyer's bank which agrees to issue the documentary credit on behalf of the buyer. பையர் மீன்ஸ் இம்போர்ட்டர். இதில் வந்து பையருக்கும் பேங்க்குக்கும், பையருடைய பேங்க்குக்கு, இம்போர்ட்டர்ஸ் பேங்க், இந்த பேங்க்கு தான் எல்சி வந்து இஷ்யூ பண்ண போகுது. பையருக்கும் பையர்ஸ் பேங்க்குக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. அடுத்து வந்து the contractual relationship between buyer's bank and the beneficiary of the document who is a seller or exporter of the credit. அடுத்து வந்து இந்த பேங்க்குக்கும்
செல்லருக்கும், தட் இஸ் எக்ஸ்போர்ட்டர், இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு கான்ட்ராக்ட். இந்த செல்லர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து பெனிஃபிஷியரி ஆஃப் எல்சி, பையர் வந்து அப்ளிகண்ட் ஆஃப் எல்சி. இம்போர்ட்டர் தான் கேட்காரு, எனக்கு எல்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் அப்ரோச் பண்ணிட்டு கேட்குறது வந்து பையர் தான், இம்போர்ட்டர் தான். ஸோ இம்போர்ட்டர் இஸ் அ அப்ளிகண்ட் ஆஃப் எல்சி, செல்லர் இஸ் அ பெனிஃபிஷியரி ஆஃப் த எல்சி. இந்த நடுவில் பேங்க் இருக்குது இல்லையா, இது வந்து எல்சி இஷ்யூயிங் பேங்க். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கான்செப்ட்? நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிஸ் டு லெட்டர் ஆஃப் கிரெடிட். பார்ட்டிஸ் யாரெல்லாம் பார்த்தோம்னா அப்ளிகன்ட் இருக்காரு. அப்ளிகன்ட் யார்? இஸ் நத்திங் பட் இம்போர்ட்டர். அடுத்தது வந்து இஷ்யூயிங் பேங்க் இருக்குது. இஷ்யூயிங் பேங்க், அட்வைசிங் பேங்க், கன்ஃபார்மிங் பேங்க், பெனிஃபிஷியரி, இப்படி நிறைய டேர்ம்ஸ் வருது. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பேஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இம்போர்ட்டர் இருக்காரு, இவர் தான் அப்ளிகண்ட். எக்ஸ்போர்ட்டர், பெனிஃபிஷியரி. பேங்க் வந்து எல்சி இஷ்யூயிங் பேங்க். இந்த 3 பார்ட்டிஸும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இது போக இன்னும் 2 பேங்க்கும் இருக்குது. என்னென்னா இம்போர்ட்டர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இம்போர்ட்டர் இருக்கார், பேங்க் இருக்குது. இது இம்போர்ட்டர்ஸ் பேங்க், இதுதான் எல்சி இஷ்யூ பண்ணுற பேங்க். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்சி இஷ்யூ பண்ணியாச்சு, இம்போர்ட்டர்ஸ்க்கு ஃபேவராக எல்சி இஷ்யூ பண்ணியாச்சு. இஷ்யூ பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரினில் உள்ள ஒரு பேங்க் இருக்குது இல்லையா, இது வந்து எக்ஸ்போர்ட்டர். ஃபாரினில் வந்து கரஸ்பாண்டன்ட் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போ யூஎஸ்னு வச்சுக்கலாமே, யூஎஸில் வந்து இது பேங்க் ஆஃப் அமெரிக்கா, பேங்க் ஆஃப் அமெரிக்கா இருக்குது. இந்த 2 பேங்க்குக்கு தான் அக்ரிமெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இந்தியாவில் உள்ள இந்த பேங்க்கும் பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுனாலும் எந்த டிரான்சாக்ஷன்னாலும் எங்கள் மூலமாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இங்கே வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ இந்த மாதிரி நாங்கள் ஒரு எல்சி இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இந்த பேங்க் வந்து இங்கே சொல்லுது, பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கு சொல்லுது. அப்புறம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் பேங்க், எக்ஸ்போர்ட்டர், அதில் வந்து அட்ரஸ் இருக்கும் இல்லையா, பெனிஃபிஷரியோடைய அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த பேங்க் என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்போர்ட்டர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு எல்சி இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எக்ஸ்போர்ட்டர்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் கால்டு அட்வைசிங் பேங்க். அட்வைசிங் பேங்க் என்ன அப்படின்னா இந்த இந்தியாவில் உள்ள பேங்க் வந்து ஃபாரினில் உள்ள எந்த பேங்க்குடைய அக்ரிமெண்ட் வச்சுருக்கோ அந்த பேங்க்கு தான் அட்வைசிங் பேங்க்கு. இந்த இதில் இருக்குது இஷ்யூயிங் பேங்க் அப்படின்னா யூஸ்வலி த அப்ளிகன்ஸ் பேங்கர் which issues a letter of credit. Issuing bank is ultimately responsible for payment under the letter of credit. அடுத்து வந்து அட்வைசிங் பேங்க், ஏ கரஸ்பாண்டன்ட் ஒரு பிரான்ச், இது வந்து கரஸ்பாண்டன்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. இஷ்யூயிங் பேங்க் இஸ் ஏபிள் டு ஆத்தென்டிகேட் த எல்சி மெசேஜ் பிஃபோர் அட்வைசிங் த சேம் டு த பெனிஃபிஷரி. The advice to the beneficiary is without any undertaking or liability on the part of the advising bank. அடுத்து வந்து கன்ஃபர்மிங் பேங்க். அட்வைசிங் பேங்க்கோடைய வேலை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி எல்சி வந்திருக்கு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறது மட்டும்தான் அதோடைய வேலை. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்மிங் பேங்க், சேம் ரோல் ஆஸ் அட்வைசிங் பேங்க் except that the confirming bank provides an undertaking to the beneficiary that notwithstanding any occurrence they will pay, accept or negotiate documents presented in conformity with the terms and conditions of the letter of credit. இது நம்ம போட்டிருக்க எக்ஸாம்பிளில் வந்து இது பேங்க் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லிட்டு இருக்குது. பட் வந்து இதுவே ஒரு சின்ன கோஆப்ரேட்டிவ் பேங்காக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு லோக்கல் லெவலில் உள்ள கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு கூட இவங்க நம்ம பேங்க் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கு அப்படின்னா இந்த பேங்க்கையே நம்ப முடியாது. ஃபஸ்ட்டு பேங்க்கை நம்பணும் அப்படின்னா அது வந்து நல்ல பெரிய பேங்க்காக இருந்துச்சுன்னா தான் ஜென்ரலாக நம்புவாங்க. இது சின்ன கோஆப்ரேட்டிவ் பேங்காக இருக்குது அப்படின்னா அதை நம்ப மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேங்க் வந்து சொல்லுது, இல்லைப்பா அது நல்ல பெரிய பேங்க் தான், அவங்க வந்து சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொரு பேங்க் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுது. ஃபாரினில் உள்ள இன்னொரு பேங்க் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. அந்த கன்ஃபார்மிங் பேங்க்கு தான் இது இன்னொரு பெரிய பேங்காக இருக்கலாம். ஒரு
பிக் ஷார்ட்டாக இருக்கலாம் அந்த ஊரில். அந்த பிக் ஷார்ட் பேங்க் வந்து இல்லை இது நல்ல பேங்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுது. அந்த கன்ஃபார்ம் பண்ணுற பேங்க் வந்து கன்ஃபார்மிங் பேங்க்கு. எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்சி இஷ்யூ பண்ணுற பேங்க் வந்து இஷ்யூயிங் பேங்க், அட்வைஸ் பண்ணுற பேங்க் அட்வைசிங் பேங்க், கன்ஃபார்மிங் பேங்க் கன்ஃபார்ம் பண்ணுற பேங்க் வந்து கன்ஃபார்மிங் பேங்க். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு தான் இருக்குது உங்களுக்கு புக்கில் வந்து இவ்வளவு தான் இருக்குது. இது போக நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்து நம்ம குழப்பிக்க வேண்டாம். புக்கில் என்ன இருக்கோ அது மட்டும் பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் எல்சிஸ்.